நெட் டிவி ஃபார் யூ ரசிக பெருமக்களுக்கு நடிகர் தியாகுவின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். நான் பெரிய உப்பு சத்தியாகரத்துக்கு போனவனோ இல்லை சுதந்திரத்துக்காக போராடினவனோ இல்லை. என்னுடைய சினிமா வாழ்க்கையை, என்னுடைய திரைப்படத்துறை வாழ்க்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணம். கோவில் ஸ்தலங்கள் அதிகம் உள்ள இடம் கும்பகோணம். அந்த ஊரிலே மாபெரும் இசைக்கலைஞர், வயலின் வித்வான், சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர் கும்பகோணம் பிடில் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்களுடைய பேரன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன். என்னுடைய தாத்தா அவர்கள் திருவிதாங்கூர் ஆஸ்தான் வித்வானாகவும் திருவையாறு தியாகராஜ உற்சவத்தினுடைய செயலாளராகவும் இருந்தவர் கும்பகோணம் பிடி ராஜமாணிக்கம் பிள்ளை. நான் சிறு வயதிலே ஒரு மிகப்பெரிய வித்வானுடைய பேரனாக பிறந்ததில் பெருமை கொண்டேன். ஏனென்று சொன்னால் தாத்தாவினுடைய சீடர்களுடைய குரு பக்தி, பழக்க வழக்கங்கள், மரியாதைகள், இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தாத்தா ராஜமாணிக்க பிள்ளை அவர்கள். தாத்தாவுக்கு ஏகப்பட்ட பேர் வீட்டுக்கு வருவார்கள். டி கிருஷ்ணமாச்சாரியார் மினிஸ்டராக இருந்தார், இப்போ சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தார். ஆர் வெங்கட்ராமன்ல இருந்து, பேரறிஞர் அண்ணாவில் இருந்து, இன்னைக்கு எத்தனையோ மூப்பனார்லேருந்து எத்தனையோ தலைவர்கள்லாம் தாத்தா பார்த்துட்டு போவாங்க. அதேமாதிரி தாத்தாவோட சிஷியன் தண்டபாணி தேசிகர், கேபி சுந்தராமா வருவாங்க, எம்எஸ் அம்மா வருவாங்க. எம்எஸ் அம்மாவுக்கு கல்கி சதாசிவம்லாம் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்படி இருக்கின்ற பொழுது வருவர்களிடம் நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுவார் தாத்தா. என்னடா நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லலாரேன்னு சொல்லிட்டு சில இளைஞனாக இருக்கும் போது, சிறுவனாக இருக்கின்ற பொழுது சிறு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ தாத்தா சொல்லுவார், வர்றவங்க காலில் விழுந்து ஆசி வாங்கினா அவர்களுடைய வாழ்த்து பழிக்கும்னு ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தாத்தா திருவாங்கூர் ஆஸ்தான வித்வானாக இருக்கும் பொழுது ராஜா அவர்கள், பிள்ளைவாள் உங்களுக்கு என்ன வேணும், நகைகள் வேணுமா, வைரங்கள் வேணுமா, வெடிவரங்கள் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள். எங்கள் சமஸ்தானத்தில் நீங்கள் இத்தனை வருடமாக பணிபுரிந்தீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது ராஜா சொன்னபோது எங்கள் தாத்தா ராஜமாணிக்கம் பிள்ளை என்ன தெரியுமா கேட்டார், எங்கள் ஊர் மங்களாம்பியா கோவிலுக்கு ராஜா ஒரு யானை வேணும் ராஜான்னா. என்ன பிள்ளைவாள், இதுக்கு வைரம் கேட்பாங்க, வைடூரம் கேட்பாங்க, நீங்கள் யானை கேட்குறீங்களே. ஆமாம், எனக்கு எங்கள் ஊர் மங்களாம்பியா கோவிலுக்கு ஒரு யானை கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்கும்னு சொன்ன உடனே அடுத்த சில தினங்களிலே யானை வீடு சேர்ந்தது, கும்பகோணம் சேர்ந்தது திருவனந்தபுரத்தில். அந்த யானை மங்களாம்பியா கோவிலுக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பணம் அதை எல்லாத்தையும் விட கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும்.
எல்லா மனிதர்களும் கடவுள் இல்லை என்றால், அனுக்கிரகம் இல்லை என்றால் எதுவுமே அசையாது. அப்படியெல்லாம் இருந்து நான் கும்பகோணத்திலே பள்ளி படிப்பை முடித்து, கும்பகோணத்திலே கல்லூரி படிப்பை முடித்து 1971ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு திரையுலகத்திலே அடியெடுத்து வைத்தேன். திரையுலகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முக்கிய காரணம், நான் பள்ளியிலேயும் கல்லூரிகளிலும் இன்டர் காலேஜ் காம்படிஷன், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், ட்ராமாஸ் எல்லாம் நடித்தேன். எல்லாம் அவார்டு வாங்கினேன். எல்லா காலேஜிலும் இன்டர் காலேஜ் காம்படிஷன்லையும் அவார்டு வாங்கியிருக்கேன். அப்படி வருகின்ற பொழுது நானும் நண்பர் டி ராஜேந்தர் பக்கத்து வீடு. அப்பொழுது எங்கள் ஊரை சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் ஒருதலை ராகம் என்ற ஒரு படம் முதலிலே தயாரித்தார். அந்த படத்திலே நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக என்னுடைய அப்பாவிடம் கேட்டேன். அவருடனே அவர் நண்பர் மூலமாக அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ராஜேந்திரனும், ஆமாண்டா ஒரு பக்கத்து ஒரு பாய் இப்ராஹிம் படம் எடுக்கிறாரு, நீ அதில் நடின்னு. எங்கள் வீட்டில் நான் நடிகனாக, முழு நேர நடிகனாக போகிறேன் என்று வீட்டிற்கு தெரியாது. இப்போ ஒருதலை ராகம் நடித்தேன். கண்ணன்கிற ஒரு கேரக்டரில் நடித்தேன். ஃப்ராக்சி கொடுக்குற, கிளாஸில் யாரும் வராமல் இருக்கும்போது ஃப்ராக்சி கொடுக்குற கேரக்டரில் நடித்தேன். அந்த படம் கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் மகாபெரும் வெற்றி. அந்த படத்தை ராபர்ட் ராஜசேகர் பணிபுரிந்தார்கள் ஒளிப்பதிவாளராக. இணை இயக்குனராக அவங்க தான் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி ராபர்ட் ராஜசேகர் தான் பண்ணாங்க. அதற்கு பிறகு என்ன நினைத்தார்களோ ஏது நினைத்தார்களோ தெரியவில்லை, 2வது படம் பாலைவனச்சோலை. அந்த படத்தில் 4 கதாநாயகர்களில் ஒரு கதாநாயகனா என்னை போட்டாங்க. ஹீரோயினா சுஹாசினி அம்மா நடித்தாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட், பாலைவனச்சோலை. அந்த படம் நடித்த உடனே, அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எனக்கு கிட்டத்தட்ட 20 படம் புக் ஆனிச்சு. 20 படம் புக் ஆனிச்சு. எங்கள் வீட்டில் வந்து அப்போ கூட அவங்களுக்கு வேணாம், சினிமா வேணாம், இங்கே வேலைக்கு போ, இங்கே பேங்க்கு வேலைக்கு போ, இங்கே வேலைக்கு போனாங்க. மக்களுடைய புகழுக்கும் எனக்கு அந்த 2 படங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு, பாலைவனச்சோலையில் மிகப்பெரிய புகழ் அடைந்து விட்டேன். எங்கே போனாலும் தியாகு 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 தியாகுங்கிற மக்களுடைய ரசிகர்களுடைய அந்த அன்பை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்ட காரணமாக தொடர்ந்து படங்கள் நடித்தேன். அப்பொழுது எனக்கு நடிகர் கார்த்திகிலிருந்து, பிரபுலிருந்து, விஜயகாந்திலிருந்து ஏகப்பட்ட நடிகர்கள், இயக்குனர் வாசுலேருந்து, இயக்குனர் ராமநாராயணிலிருந்து அத்தனை இயக்குனர்களும் அத்தனை ஹீரோ என ஒரு ஹீரோ நடிக்கும்போது கூட இன்னொரு ஒரு சக நடிகரை போட்டுக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம், அந்த படத்தில் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்கள், சக நடிகர்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்த ஒரு காலம் அந்த காலம். அந்த காலம்னு இந்த காலம் வரைக்கும் தான். இப்பொழுதெல்லாம் நடித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 300 படத்துக்கு மேலே நடித்திருக்கிறேன். அரசு என்னை கௌரவித்தது. கலைமாமணி விருது, தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக கலைச்செல்வம் விருது, இன்னும் பல விருதுகள் எனக்கு கிடைத்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடிகனாக இருந்து புகழ் பெற்ற நான், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரும், எல்லாம் வரும், அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. ஆனால் திருமணம் என்று வருகின்ற பொழுது நடிகனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்கறது, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருந்தால் கொடுப்பாங்க. நானும் வசதி உள்ளவன் தான், மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் தான். இருந்தாலும் திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது பையன் என்ன வேலை பார்க்குறாரு, சினிமா நடிகர். சினிமா நடிகர்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னாங்க.
அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் அப்பளும் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தாங்க. ஏதோ வேலைக்கு போ, ஏதோ ஜாப்புக்கு போ, வாங்கி தரேன். என்னை வாழ வச்சது சினிமா, என்னை வாழ வச்சது இந்த திரைப்படத்துறை. அதை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதிலே இருந்தேன். பிறகு எனக்கு இப்படி வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிற போது எனக்காக என்னோட மனைவி சோபா அவர்கள் என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். அவங்களும் மாயாரம் தான், மயிலாடுதுறை தான். அது மாத்திரமல்ல, எனது பிள்ளைகள் 2 பிள்ளைகள், ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு வந்து மருத்துவ படிப்பை முடித்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சியில் டாக்டராக இருக்காங்க. பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிட்டாரு. பிள்ளைங்களை படிக்க வச்சு பேரும் புகழுடன் வாழ வைத்திருக்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய புண்ணியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு நடிகனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டவன் நான். பல கஷ்டங்கள் எனக்கு வந்தது. குடும்பத்திலே எனக்கு வந்து நான் வளரக்கூடாது, என் குடும்பத்திலே நான் வளரக்கூடாது, என்னுடைய தாயாராக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சகோதராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், நான் வாழக்கூடாது, நான் சிறப்பான முறையில் இருக்கக்கூடாது என்பது போல அவர்கள் செயல்பட்டார்கள். அதையெல்லாம் மீறி பல கஷ்டங்களுக்கு நடுவிலே நான் வந்து ஒரு யதாசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன்னு மிகப்பெரிய கடவுளுடைய வரப்பிரசாதமாகும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அவர்களுடைய இயக்கத்தில் என்னை இணைத்து கொண்டார்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அரசியல் மூலமாக தான் நான் பிரபலம் அடைய வேண்டும் என்பது இல்லை. என்னை ஏற்கனவே சினிமாத்துறை என்னை மிகப்பெரிய அளவில் என்னை வாழ வைத்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நெட் டிவி ஃபார் யூ என்ற இந்த நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனம் என்னை வந்து பேட்டி எடுக்கிறது என்று சொன்னால், பிரபலியங்கள் என்ற வரிசையிலே நானும் இருக்கின்ற காரணத்தினால் நெட் டிவி ஃபார் யூ இந்த தொலைக்காட்சி நிறுவனம் என்னை வந்து பேட்டி எடுக்கிற நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது மாத்திரமல்ல, திரையுலகில் யாராக இருந்தாலும் நல்லபடியாக வாழ்ந்து நல்ல பெயரை எடுத்து நீண்ட காலம், பல்லாண்டு காலம் எல்லாரும் வாழ வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் முன்னேறினா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. இன்றைக்கி உலகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் நல்லா இருந்தால் பிடிக்காது. அவனை எப்பட்றா நல்லா இருக்கானே, அவன் கார் வீடோடு இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார போட்டு புழுங்கி வயிற்றெரிச்சலோடு இருப்பவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக வாழணும். நம்ம வேண்டணும் கடவுள்கிட்ட, எல்லாரும் நல்லபடியாக வச்சிரு கடவுள்கிட்ட நம்ம வேண்டுகிற பொழுது தான் நாம் நல்லா இருப்போம். அதுதான் உண்மை. என்ன, இன்றைய உலகிலே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்த வரைக்கும் யாரும் பொறாமையோ கோபமோ யாரிடமோ கொள்ளக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் மனசு புண்படிப்படிக்கடி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செத்தா நாளைக்கு பாலுன்னு பல பேருக்கு தெரியாது. இன்றைக்கி செத்தா நாளைக்கு பாலுன்னு பல பேருக்கு தெரியாது. ஆனால் இறந்த பிறகு தான் எவ்வளோ மனிதர்கள் வருவார்கள், பணம் கூட வரப்போகிறதில்லை. எவ்வளோ மனிதர்கள் வருவார்களா இல்லையா, இதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு அப்புறம்தான் தெரியும். ஆகவே நாம் எல்லோரிடமும் அன்பாகவும் பண்பாகவும் கடவுளை நேசிக்கின்ற ஒரு பாசமுள்ள கடவுளை நேசிக்கணும். கடவுள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பிள்ளையார் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, முருகன் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, அம்பாள் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் கடவுள்கிட்ட தினைக்கும் மனமுருகி வேண்டி கொண்டால் எல்லா பலனும் கிடைக்கும். ஆகவே நான் ஒன்றும் பெரிய மகான் கிடையாது. என்னடா அட்வைஸ் சொல்கிறாரே நீங்கள் தப்பாக நினைக்காது. என்னுடைய வாழ்க்கையில் என்னை இதுவரை காப்பாற்றி வருவது கடவுளுடைய கிருபை தான், அம்பாளுடைய கிருபை தான். உங்களோடு இது பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 300 படம் நடித்திருப்பேன். எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஏகப்பட்ட கேரக்டர் பண்ணியிருக்கேன். பாலைவனச்சோலையில் மிமிக்கிரி கேரக்டர், பிரமாதமான கேரக்டர். சினிமாவில் நடிக்க வந்து அங்கே ஏற்படுகின்ற இன்னல்களும் அனுபவங்களும் இப்படிலாம் என்னை கொண்டு போகுதுங்கிற அந்த பாலைவனச்சோலை கேரக்டர் நல்ல கேரக்டர்.
அதே போல் பார்த்தீங்கன்னா வனஜா கிரிஜா, மாநகர காவல், ஏழை ஜாதி, அதே போல் கிழக்கு வாசல் நானும் கார்த்திக் நடித்த படம். அதில் வந்து மிகப்பெரிய ஒரு கேரக்டர், எனக்கு ஒரு காமெடி வில்லன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அதாலே வர்கீஸ்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். கும்பகோணம் கோபாலு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஒரு படம் நடித்தேன், சின்ன மருமகள்னு ஒரு படம். அந்த படத்தில் முதலாக நடிகர் திலகம் சிவாஜியோடு சேர்ந்து நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய என் மேலே கொஞ்சம் நல்ல பாசம் கொண்டவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் என் மேலே பாசம் கொண்டவர். அதே போல் சிவாஜி கணேசனும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர், கும்பகோணத்தில் படித்தவர். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி யானடி பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்தவர். தாத்தாவுக்கு ரொம்ப பாசமாக இருப்பார் தாத்தா மேலே. எம்ஜிஆர் அவர்கள் என் கல்யாணம் 88 நடக்குது, 87 அவர் இறந்து போகிறாரு. அதுதான் எனக்கு நான் கண்ட ஒரு மிகப்பெரிய, எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அளித்தது. 88 என் கல்யாணம், 87 இறந்து போகிறாரு. என் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்திருப்பார். அதே போல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்தினார், நம்பியார் சாமியிலேருந்து. அவரோட நடித்தேன் சின்ன மருமகளும். என்ன நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து என் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோம் அதெல்லாம். அதே போல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிருக்கேன். பணக்காரன் சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு. அவர் ஒரு நல்ல மனிதர். ரஜினிகாந்த் ரொம்ப அருமையான மனிதர். தியாகோ, ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் வந்து மேலேருந்து குதிக்கலை, ரொம்ப பாசக்காரர். சிவான்னு ஒரு படம், அவரோட படங்கள் நடித்தேன். அதே போல் பார்த்திங்கன்னா கார்த்திக்கோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். இப்போட சீனுன்னு ஒரு படம், பி வாசு ஒரு இயக்கத்தில் ஒரு கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டு, அந்த படம் சீனுன்னு ஒரு படம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது ஏகப்பட்ட படங்கள். இப்போ சூர்யாவோட பண்ணேன், மிஸ்டர் ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் சாமின்னு ஒரு படம் விக்ரமோட பண்ணேன். மிஸ்டர் சூர்யாவோட சிங்கம் படம் பண்ணேன், ஹார்பர் ஷண்முன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், அதுவும் நல்லா இருந்தது. சிங்கம் 2லையும் பண்ணேன், சிங்கம் 3லையும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கி டிவி சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு டிவியில் என் படம் ஓடிக்கிட்டு இருக்குங்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு நடிகை வாழ்ந்தான் செத்தாங்கன்னு இல்லாமல் இன்று வரையிலும் எந்த சேனலை திறந்தாலும் என்னுடைய படங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. யாராவது என் நண்பர்கள் ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கி உங்கள் படம் பார்த்தேன், இன்றைக்கி உங்கள் படம் பார்த்தேன் அப்படிங்கும்போது நானும் உலகத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளார இருக்கும். ஆகவே இத்தனை தூரம் என்னை வாழ வைத்த பத்திரிகை நண்பர்களுக்கும், ரசிகை பெருமக்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. என்னுடைய ரசிகை பெருமக்களுக்கும், இன்னைய வரைக்கும் என் மீது அன்பும் பாசம் கொண்டிருக்க ரசிகை பெருமக்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியல எனக்கு. ஆகவே முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு உபத்திரம் பண்ணாமல், அடுத்தவங்களை நம்மளால் உதவி செய்யறதுனா கூட அடுத்தவங்களை உபத்திரம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் செய்யுங்க, ஏதாவது ஒரு நன்மை, முடிந்தவரை நன்மை செய்யுங்க. ஏன்னா எல்லாரும் வயிறார சாப்பிடும்போது தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய, ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சாப்பாட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அம்மா உணவகம், இன்றைக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கி அன்னதான திட்டத்திலேருந்து, இன்றைக்கி அம்மா உணவகத்திலேருந்து இன்றைக்கி ஏகப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து எல்லோரும் வயிறார சாப்பாடு போட்டாலே போதும். நான்லாம் பங்குனி உத்திரம் ஒரு 25 பேருக்காவது சாப்பாடு போடுவேன். அவங்க வாழ்த்தும் போது அந்த வயிறு அதாவது சாப்பிட்ற சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாரு. சாப்பிட்ற சாதத்தை மட்டும் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது ஒரு லட்சுமி. அதை வந்து நம்ம வந்து காப்பாற்றி கடைசி வரைக்கும் நம்ம அந்த உணவு வந்து அந்த சாப்பாடை வந்து நம்ம மதிச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆகவே எல்லாரும் சாப்பிட்ற உணவை வீணாக்காதீர்கள், குடிக்கிற தண்ணியை வீணாக்காதீங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் வருகின்ற காலம்,
தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே நானும் உறுப்பினராக இருந்து இந்த கடன் அடைப்பதற்கு நானும் வெளிநாடெல்லாம் சென்று வந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்திட்டு வந்தோம். பெரும் பங்கு கடனை எல்லா நடிகர்களும் சேர்ந்து, ரஜினி சார்லேருந்து, கமலஹாசன்லேருந்து, விஜயகாந்த்லேருந்து, சரத்குமார் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே அடைச்சோம். இந்த நடிகர் சங்கம் மீண்டும் நல்ல ஒரு திடமான கட்டணமாக வர வேண்டும், பெரிய பில்டிங்காக வரணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த டெமாலிஷ் பண்ணாங்க. ஏன்னா சரத்குமார் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பன். அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக ஒரு பில்டிங் வரணும்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆகவே அதற்குள்ளார தான் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது சில தீய சக்திகள் வரும். அதையெல்லாம் முறியடித்து சரத்குமார் அவர்களும் ராதாரி அவர்களும் மிகப்பெரிய ஒரு நாடக நடிகர்களுக்காகவும் திரைப்படத்துறை நடிகர்களுக்காகவும் நமக்குன்னு ஒரு சங்கம் மிகப்பெரிய ஒரு மல்டி ஸ்டோரி கட்டுறதா சொன்னாங்க. அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஃபோன் அடித்தா கூட ஆள் ஓடியாருவாங்க. ராதாரவி எடுப்பான், அவனும் என் நண்பன் தான், அவன் ஓடியாருவாங்க. அதே சமயம் சரத்குமார் அவர்களும் எனக்கு ஒரு 30 வருஷமாக எனக்கு பழக்கம், 35 வருஷத்துக்கு மேலே எனக்கு பழக்கம். எனக்கு அவரும் நல்ல திரைப்பட செயல்படக்கூடியவர். எண்ணம் பெருசாக இருந்தாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். எண்ணம் பெருசாக இருக்கணும். பொதுவாக என்ன மக்களுக்கு எண்ணம் பெருசாக இருந்தாலே அது போல் நடிகர் சங்கம் வந்து அதை டெமாலிஷ் பண்ணும்போது கேஸ் போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது காரணத்தினால அதை கட்ட முடியாமல் கொஞ்சம் தள்ளாடி விட்டார்கள். உண்மையிலே கட்ட முடியாமல் கொஞ்சம் அந்த கேஸ் போட்டதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து இப்போ வருகின்ற நடிகர் சங்க தேர்தலில் மீண்டும் சரத்குமார் அணி வெற்றி பெற்று, ராதாரவி வெற்றி பெற்று மீண்டும் அந்த கட்டடம் கட்டும் வேலையில் இறங்குவார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அடையாறிலே சத்யாசியுடைய பக்கத்திலே மாபெரும் மணிமண்டபம் கட்டப்படும்னு இன்றைக்கி அம்மா அறிவிச்சிட்டாங்க. பெரிய விஷயம் அது. அம்மாவை வந்து ஒரு 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 தீர்மானிச்சிட்டாங்கன்னா தீர்மானித்தது தான். ஏன்னா பல படங்களில் அம்மா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு நடித்தவர்கள். இருந்தாலும் கேட்டுக்கொள்றதுக்கு இணங்க இங்கே தென்னிந்திய நடிகர் சங்கம் கேட்டுக்கொண்டது இணங்க இன்றைக்கி வந்து சிவாஜி அப்பாவுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்கங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. இன்றைக்கி நீங்கள் பேட்டி எடுக்கிற நேரத்தில் இப்போ தான் செய்தி பார்த்தேன், ஃப்ளாஷ் நியூஸு. அம்மாவுடைய அவர்களுடைய சட்டமன்றத்தில் உரையாற்றியது மிகப்பெரிய விஷயம். ஆகவே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு திரையுலகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி அம்மாவுக்கு, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்து தான் எல்லாருமே வந்தாங்க. ஒரு வீரபாண்டியன் கட்டபொம்மனை பார்த்து தான் வீரபாண்டியன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஒரு கப்பலோட்டிய தமிழன் பார்த்து இவர் தான் கப்பலோட்டிய தமிழ் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி கப்பலோட்டிய தமிழன் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர், ஒரு சுந்தரர், ஒரு ராஜராஜ சோழன் எப்படிலாம் இருந்தாங்களோ அப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டி நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்பா. என் மேலே ரொம்ப உயிர். சிவாஜி அப்பா வந்து என் மேலே, நான் வந்து இந்த டிவிக்காக சொல்ல, பயங்கர உயிர் என் மேலே. பாசத்தோடு பழகக்கூடியவர், தியாகன்னு என்னோட பாசமான பழகக்கூடியவர். அவருக்கு மணிமண்டபம் கட்ட அம்மா அவர்கள் சட்டசபையில் அறிவித்தது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய பேட்டியை பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கு ரொம்ப 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெட் டிவி ஃபார் யூ பார்க்க தவறாதீர்கள். இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அப்போ அவர் வந்து நான் கல்யாணமே வேண்டாம், ஏன்னா கல்யாணம் பண்ணேன்னா எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு என் பொண்டாட்டி சொன்னேன்னா அவள் பின்னாடி போயிட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அதை பொண்டாட்டி எங்கே தனியாக கூட்டிகிட்டு போயிடுவாளோன்ற பயத்தில் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கும், அது முக்கியம் இல்லை. எல்லா நடிகருக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொன்ன போது என் கண்ணில் தண்ணி வந்துருக்கு. உண்மையிலேயே